Hello students, நம்ம இந்த வீடியோல important 8 mark questions and answers பார்க்க போறோம். இதுல unit 5 இப்போ ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்க்கலாம். இப்போ unit 5ல இருந்து எந்த மாதிரியான questionsலாம் உங்களுக்கு வந்து 8 mark questionsஆ கேட்க முடியும்? ஏன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா क्वेश्चंसமே வந்து PTA question papersல இருக்கு. So சிலது வந்து ரெண்டு 4 mark questions கேட்டு 8 marks கொடுக்கலாம் because question number 43 in the form of either or இல்லையா? So either orல இருக்கும். ஒன்னு லெங்க்தியா எழுதுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு ரெண்டு paragraph questions கொடுத்து எழுத சொல்லுவாங்க. So the question type may be in any form. So எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் உங்களால எழுதுற மாதிரி இருக்கணும் இல்லையா? So இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து 5th லெசன்ல ஹிஸ்டரி 5th லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ற PTA கொஸ்டின் பேப்பர்ல அனலைஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 கொஸ்டின்ஸும் PTA கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு பிளஸ் மாடல் எக்ஸாம்லயும் வந்திருக்கு, சப்ளிமெண்டரி பேப்பர்லயும் வந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ என்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்க போலாமா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் 3 கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, மென்ஷன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் டு தி சோஷியல் ரிஃபார்ம்ஸ். செகண்ட் ஒன், ரைட் அன் எஸ்ஸே on the role played by the 19th century reformers towards the cause of women. Third question, discuss the circumstances that led to the reform movement of 19th century. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது எல்லார பத்தியும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இது ஜென்ரலா கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 3 கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா the question number 3 is the book back question இல்லையா? நம்ம வந்து question number 3 வந்து ஒரு paragraph questionனா உங்களுக்கு புக்குக்கு பின்னாடியே இருக்கும், ரைட்? அதே மாதிரி question number 2 is also a book back question. Write an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. So இதுவும் உங்களுக்கு book back questionல இருக்கு. And the first question இருக்கு இல்லையா, mention the contribution of ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் to the social reforms. இது வந்து ஜென்ரலா கேட்டிருக்காங்க. இது வந்து book back question கிடையாது. So possibility உங்களுக்கு வந்து எதெல்லாம் 2 mark questions sometimes கேட்கலாம், 2-3 2 mark questions combined together as a 4 mark questions வரலாம், சரியா? So if you are thorough with all the book back questions, definitely you'll be in a position to write the 8 mark questions, right? இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸா in detail we are going to learn. So நம்ம first question, mention the contribution of ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் to the social reforms. இப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் social reforms அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல 2 கொஸ்டின்ஸா, அதாவது 4 மார்க்ஸா 2 கொஸ்டின்ஸ், இன்னொரு 4 மார்க் கொஸ்டின் வேற லெசன்ல இருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து உனக்கு 4 மார்க்ஸ், அதனால 4 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் ஆகுது நீ எழுதணும் மினிமம். ஸோ மினிமம் 6 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரைட். ஸோ another outstanding reformer in Bengal was ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஃபர்ஸ்ட் யாரு? நம்ம ராஜாராம் மோகன் ராய் இல்லையா? ஸோ யூ கேன் ரைட் he was an outstanding reformer in Bengal அப்படின்னு எழுதலாம். ஸோ outstanding reformer in Bengal is a key answer. அது கண்டிப்பா இருக்கணும். Then second point, Vidyasagar argued that the Hindu scriptures were progressive இல்லையா? அவர் என்ன வந்து வாதாடினார்? Vidyasagar argued that Hindu scriptures were progressive. Hindu scriptures என்ன? நம்மளோட மறை நூல்கள்லாம் இருக்கு இல்லையா? They were all progressive. அதாவது முற்போக்கு எண்ணங்களை கொண்டதுதான் நம்மளோட Hindu scriptures. So he provided evidence from scriptures that there was no sanction for burning of widows or for the prohibition on the remarriage of widows. அவர் என்ன பண்ணாரு? ரொம்ப ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தார், எவிடன்ஸ் சான்றுகளோட ப்ரூவ் பண்றார்.
நம்மளோட மறைநூல்கள் எதுலயுமே என்ன மென்ஷன் பண்ணல, சத்திய பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை. நோ சாங்ஷன் ஃபார் பர்னிங் ஆஃப் விடோஸ். ஸோ இந்த விதவைகளை எரிக்கிறது இருக்கு இல்லையா, அது எங்கேயுமே வந்து மென்ஷனே பண்ணல. ஆர் த ப்ரொஹிபிஷன் ஆன் த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ், அதாவது விதவைகள் திரும்பவும் மறுமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லல அப்படிங்கறத சான்றுகளோட நிரூபிச்சார். So he provided evidence from scriptures that there was no sanction for burning of widows. நம்ம scriptures, நம்ம இந்து மறைநூல்கள் எதுலயுமே இது வந்து அப்ரூவ் செய்யவே இல்லை. இதை பத்தியான ஒரு எந்தவித ஆதாரமும் கிடையாது. And not only for burning of widows but also for the prohibition on the remarriage of widows. He played a leading role in promoting education of girls and helped them in setting up a number of schools. So அவரோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, promoting education of girls, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதினார். பெண் கல்வி. And not only that, he also helped them in setting up a number of schools. பெண்களுக்காக தனியா ஸ்கூல்ஸ், கல்வி நிறுவனங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தார். So he played a really leading role in promoting education of girls. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். and பெண்களுக்காகவே நிறைய கல்வி நிறுவனங்களை நிறுவனம் அப்படின்னு சொன்னார். He dedicated his whole life for the betterment of the child widows of the Hindu society. அவருடைய வாழ்க்கையை யாருக்காக தியாகம் பண்ணாரு? விதவைகளான சிறுமிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக. நிறைய குழந்தைங்க சின்ன வயசுலயே விதவை ஆயிடுது இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணார் அவர். ஸோ அவரோட போராட்டத்தினால the movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act of 1856. ஸோ அவரோட போராட்டத்தினால விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. Widows Remarriage Reform Act of 1856. இது உனக்கு ஒன் வேர்ட்லயும் கேட்பாங்க, சரியா? ஸோ இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ விடோ ரீமேரேஜ் அப்படின்னாலே உனக்கு ஞாபகம் வர்றது யார வரணும்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அண்ட் ஹி வாஸ் நாட் ஒன்லி அ கிரேட் சோஷியல் ரிஃபார்மர் பட் ஆல்சோ எ கிரேட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர். மிகப்பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அதனாலதான் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன சொன்னாரு, இது வந்து நம்மளோட ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே ஒரு முற்போக்கு எண்ணங்களை தான் கொண்டுள்ளது. இங்க எங்கேயுமே இந்த சத்திய பத்தியோ விடோ ரீமேரேஜ் பண்ணக்கூடாதுன்றத பத்தியோ மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதாமா? So this slide, it's all about the additional information about Ishwara Chandra Vidyasagar, 1820 to 1891, social reformer and key figure of Bengal Renaissance, philosopher, academic, educator, writer, translator, publisher, entrepreneur, reformer. So இவரை பத்தி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி he played a very important role in passing a Widow Remarriage Act. இதை நம்ம போன ஸ்லைட்லயே பார்த்தோம் இல்லையா? And not only that, he gained the title of Vidyasagar due to his knowledge of Sanskrit. I told you already that he was a great Sanskrit scholar. அவர் மிகப்பெரிய ஒரு educator, translator, publisher, great philosopher, and he was well versed in Hindu scriptures. So எல்லாத்தையும் படிச்ச நம்மளோட இந்து மறைநூல்கள் அனைத்தையும் கற்றவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் அவரோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வித்யாசாகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட். வித்யா அப்படின்னாலே நாலேஜ். ஸோ அதிக அறிவை கொண்டவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். And he studied at Sanskrit College, joined Fort William College as a head of Sanskrit department. அப்படிதான் அவருடைய வாழ்க்கையை தொடங்கினார். அதுக்கப்புறம் யாருக்காக போராடினார்? பெண்களுக்காக போராடினார். குழந்தைகள், அதாவது இளம் வயதிலேயே விதவையான இளம் பெண்களுக்கு, குழந்தைகளுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு போராடினார். அவரோட முயற்சியால தான் இந்த விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856 பாஸ் ஆனது. Right? So this is for your information to understand better about Ishwara Chandra Vidyasagar. So the next question,
write an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. ஸோ யாரெல்லாம் பெண்களோட முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்களோ அவங்கள பற்றி. இப்போ நம்ம நிறைய பேரை பற்றி எழுதணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் அப்படி எழுதினோம் அப்படின்னா நம்ம எழுதுகிற ஒரு எஸ்ஸே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with Rajaram Mohan Roy. So இதில் you can give 4 points. He advocated the rights of widows to remarriage. இல்லையா? என்ன சொன்னாரு? விடோ ரீமேரேஜை அப்ரூவ் பண்ணார். தென் விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி when the widows remarried, சதி can be prevented. இல்லையா? சதி அப்படிங்கிறது தடுக்கணும் அப்படின்னா widow remarriage have to get the approval from the society. Then he wanted polygamy to end. Polygamy அப்படின்னா பலதார மனம். ஸோ ஆண்கள் வந்து நிறைய பேரை கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அதை தடுக்கணும். அதை he just want to put an end to that practice of polygamy. He strongly advocated education for women. ஸோ பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். Then he concerned with the prevailing customs of sati, child marriage and polygamy. ஸோ எதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னா இந்த சமூகத்தில் நிலவி வரும் சதி, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது குழந்தை திருமணம், சைல்ட் மேரேஜ், பாலிகமி. பாலிகமின்னு என்ன? பலதார மனம். ஸோ இந்த மாதிரியான பழக்கங்களை சமுதாயத்தில் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டார். ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரைட்? ஸோ ராஜாராம் மோகன் ராய் பற்றி இந்த 4 பாயிண்ட். ஸோ இப்போது ஒவ்வொருத்தரை பற்றியுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் when you write, you will get an essay for 8 marks. Right? So next நம்ம பார்க்க போகிறது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இப்போ நம்ம போன கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, you can write the same points. அதில் வந்து ஒரு 2-3 பாயிண்ட் நீங்கள் இதில் எழுதினீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும். So he played a leading role in promoting education of girls and helped them in setting up a number of schools. இல்லையா? இது பார்த்தோம். So because he wanted to give importance to girls education. இல்லையா? ஸோ அதனால பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பெண் கல்வி நிறுவனங்களை நிறைய தொடங்கணும் அப்படின்னு சொன்னார். He dedicated his whole life for the betterment of child widows of the Hindu society. இல்லையா? ஸோ விதவையான சிறுமிகளுக்காக அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணார்? சாக்ரிஃபைஸ் பண்ணார், தியாகம் பண்ணார். ஸோ இந்த 2 பாயிண்ட் ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். the same point you can write here also. So next, third, we are going to learn about Swami Dayananda Saraswati. ஸோ அவர் பெண்களுக்காக என்ன பண்ணார்ன்றதை மட்டும்தான் நம்ம எல்லா ஹெட்டிங்லையும் பார்த்தோம் அப்படின்னா the role played by the social reformers to reform women. அந்த பெண்களுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி, he declared the practices such as child marriage, prohibition of widow remarriage and the alleged polluting effects of foreign travel had no spiritual sanction. ஸோ இவர் எதுக்கெல்லாம் எதிராக குரல் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா he declared, எதெல்லாம் அறிவிச்சார்? அதாவது practices such as child marriage, அதாவது குழந்தைகள் திருமணம், the prohibition of widow remarriage, அதாவது விதவை மறுமணத்துக்கு மறுப்பு சொல்றது, அது தப்புனர், and alleged polluting effects of foreign travel, அதாவது நம்ம வந்து அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு, அவங்கள வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எதுவுமே என்ன பண்ணல, எந்த மறைநூல்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. So had no spiritual sanction. எந்த மறைநூல்களும் இதை பத்தி என்ன சொல்லல, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டில மட்டும் இந்த மாதிரியான ஈவில்ஸ் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். So he declared the practice such as child marriage, prohibition of widow remarriage and the alleged polluting effects of foreign travel had no spiritual sanction. இது எதுவுமே நம்ம மறைநூல்கள்ல அப்ரூவே ஆகல, ஏற்றுக்கொள்ளவே படவில்லை. அப்ப ஏன் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினார்.
So the next question, discuss the circumstances that led to the reform movements in 19th century. So எந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தொடங்கினாங்க அப்படின்றது தான் question. English education produced a new English educated middle class இல்லையா? So English language ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாக்குள்ள வந்த உடனே English education were given to the Indians. So a new English educated middle class emerged in our society. ஆங்கிலம் படித்த ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் நம்மளோட இந்திய நாட்டில் உருவாக ஆரம்பிச்சாங்க. Indian people were attracted by the Western ideas such as rationality, equality, liberty and humanity. So இந்த ஆங்கிலம் படித்த இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வெஸ்டர்ன் ஐடியாஸ், அதாவது ஒரு இந்த மேற்கத்திய கருத்துகள் அவங்கள அப்படியே ஈர்க்க ஆரம்பிச்சுது. அந்த மேற்கத்திய கருத்துக்கள்ல எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷனாலிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயமா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கிற மனித நேயம், சமத்துவம், சுதந்திரம், அதுக்கப்புறம் சிந்தனை செய்யறது, இது எல்லாமே வந்து சிந்திக்கிற ஒரு முறை, இது எல்லாமே யார் அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த படித்த இந்தியர்களை அட்ராக்ட் பண்ணுச்சு. These ideas and action help to mitigate the social evils like sati, female infanticide, child marriage, prohibition on the remarriage of widows, caste system, that is untouchability, superstitious belief. சரி, இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது நம்ம சொசைட்டில சமுதாயத்துல இருக்கிற தீமைகள், ஈவில், சோஷியல் ஈவில்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க வந்து இதை யூஸ் பண்ணாங்க. These ideas and action help to mitigate social evils. So அவங்க படிச்சதுனால தான் அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட செயல் எல்லாமே எதுக்காக அவங்க உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த சோஷியல் ஈவில்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக. ஸோ 19th century பிகினிங்ல என்ன மாதிரியான சோஷியல் ஈவில் சொசைட்டில இருந்தது அப்படின்னா சதி, சத்தினா தெரியும் உங்களுக்கு, உடன்கட்டை ஏறுதல். தென் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அதாவது பெண் சிசு கொலை. ஏன்னா பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா உங்களுக்கு வரதட்சணை எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால பெண் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, கொன்னுடுவாங்க. ஸோ பெண் சிசு கொலை, ஸோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அதுதான். தென் சைல்ட் மேரேஜ், குழந்தைகள் திருமணம். ப்ரொஹிபிஷன் ஆன் தி விடோ ரீமேரேஜ், அதாவது விடோஸ், விதவைகள் மறுமணம் செய்யறதுக்கான தடை. காஸ்ட் சிஸ்டம், அன்டச்சபிலிட்டி, ஒடுக்கப்பட்ட மக்கள் தீண்டத்தகாதவர்கள் மாதிரி நடத்துவாங்க சரியா, அந்த மாதிரியான ஒரு காஸ்ட் சிஸ்டம். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், மூட நம்பிக்கை. ஸோ இது எல்லாமே நம்மளோட சோஷியல் ஈவில்ஸ் அந்த சொசைட்டில அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ these social reform movements of the 19th century fell under two broad categories. So இதெல்லாம் இந்த social evils எல்லாம் eradicate பண்றதுக்காக ஒரு இயக்கமே 19th centuryல வந்தது, social and religious reform movement. நம்மளோட சமூகம் மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் கொண்டு வந்தாங்க. They also attempted to challenge the oppressive social structure in Maharashtra, Kerala and Tamil Nadu. So அவங்க வந்து நாடு முழுக்க மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, especially in Maharashtra, Kerala and Tamil Nadu. So நிறைய ரிஃபார்மர்ஸ் தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி என்ன பண்ணாங்க, அந்த சமுதாயத்தை சீர்திருத்தறதுக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. So this is what you have to write for the question, discuss the circumstances that led to the reform movement in the 19th century. So இந்த லெசன்லேருந்து இப்போ மூணு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு லெசன்ஸ்லேருந்தும் நம்ம 8 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.